ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சித்த வேதம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் 6ஆம் அத்தியாயம். சிஷ்யன். சுவாமி முன் அத்தியாயத்தில் விவரித்த விதமாகத்தான் சிருஷ்டி என்று எனக்கு பூரண நம்பிக்கையாயிற்று. ஆயினும் நானாவிதமாக இயற்கையின் வித்தியாசம் காணப்படுகிறது. அது கிரக வித்தியாசம் என்றும் அதை பின் விவரிக்கிறேன் என்றும் 3ஆம் அத்தியாயத்தில் அருளியிருக்கிறீர் அல்லவா? அதை விஸ்தாரமாக திருவாய் மலர்ந்தருள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். குரு. நானாவித சிருஷ்டிகள் எவை? சிஷ்யன். அவை மனிதர், மிருகம், பக்ஷி, பாம்பு முதல் எறும்பு, கிருமி, கீடாதிகளாகிய ஊர்வன, நீர் வாழ்வன, மீன் முதலிய பிறவுமாம். குரு. மனிதர் என்று சொல்லப்படுவது யாரை? சிஷ்யன். நம் எல்லோரையும். குரு. நம்மை மனிதர் என்று சொல்ல காரணம் என்ன? சிஷ்யன். விசேஷ புத்தி இருப்பதால். குரு. மற்ற ஜந்துக்களுக்கோ? சிஷ்யன். விசேஷ புத்தி இல்லை. குரு. ஆனால் அந்த எண்ணம் தப்பு. விசேஷ புத்தி இல்லாதது நமக்கேதான். பாக்கி எத்தனை விதமான ஜீவன்கள் இருக்கின்றன என்று நாம் எண்ணி வருகிறோமோ அவைகளுக்கெல்லாம் விசேஷ புத்தி உண்டு. எப்படி என்றால், ஆகாரம், நித்திரை, புணர்ச்சி இம்மூன்றும் சர்வ ஜீவன்களுக்கும் உண்டானதே. அறிவில்லாததும் விசேஷ புத்தி இல்லாததும் சர்ப்பம், மிருகம், பக்ஷி, கிருமி முதலானவைதான் என்றும், அறிவும் விசேஷ புத்தியுள்ளவரும் மனிதர்தான் என்றும், அந்த மனுஷர் நாம் தான் என்றும் அபிமானித்து வருகின்றோம். அவ்விதம்தான் மற்ற ஜீவிகளும் கருதுகின்றன. யதார்த்தத்தில் மனுஷர் என்கிற ஒரு சிருஷ்டி இல்லாததாகும். சிருஷ்டியில் இப்போது காணப்படுவன முற்றும் மிருகங்களே. அதாவது இருகால் மிருகம், நாற்கால் மிருகம் முதலானவைகள். நாம் மனுஷர் என்றும் நமக்கே விசேஷ புத்தி உண்டு என்றும் கருதி இருப்பதை எதை கொண்டும் ஸ்தாபிக்க முடியாது. காரணம் யாதெனில், நாம் ஒரு கிளிப்பிள்ளையை வளர்த்தி கொஞ்சம் நாள் அதோடு பழகி அக்கா அக்கா, ரங்கா ரங்கா, ஐயா ஐயா என்று பலவிதமாக சொல்ல கற்றுக் கொடுக்கிறோம். அதையெல்லாம் அது ஊக்கத்துடன் கிரகித்து நாம் பேசுகிறது போலவே தவறாமல் அதுவும் பேசுகிறது. அந்த கிளிக்கு விசேஷ புத்தி இல்லாவிட்டால் நம்முடைய வார்த்தைகளை கிரகிப்பதற்கும் அதன்படி பேசுகிறதற்கும் முடியாது. நாம் எத்தனை காலம் அந்த கிளியோடு பழகி இருந்தும் விசேட புத்தி உள்ளவர்களான நமக்கு அக்கிளியின் சுய பாஷையாகிய சப்தத்தை கிரகிக்கவோ அறிவதற்கோ முடிகிறதில்லை. சிஷ்யன். சுவாமிகள், கிளிக்கும் மிருகங்கட்கும் சுய பாஷையான ஒரு பேச்சு இல்லையே? குரு. அப்பிரகாரம் சொல்லக்கூடாது. உலகில் எத்தனை வகை பிராணிகள் இருக்கின்றனவோ அத்தனை பாஷைகளும் உண்டு. ஆனால் அவைகளை நாம் அறிந்ததில்லை. அது எப்படி எனில், உமக்கு தமிழ் பாஷை மாத்திரம் தெரியும். அப்படி இருக்க உமது முன்னிலையில் இந்துஸ்தானிக்காரர் இந்துஸ்தானியும், இங்கிலீஷ்காரர் இங்கிலீஷையும், தெலுங்கர் தெலுங்கையும் பேசினால் உமக்கு அர்த்தப்படுவதுண்டோ? சிஷ்யன். இல்லை. குரு. ஏன்? சிஷ்யன். அந்த பாஷை எனக்கு தெரியாததால். குரு. இதே பிரகாரம்தான் பக்ஷி, மிருகம் முதலானவை என்று எண்ணி வருகின்றவைகளுக்கும் பாஷை உண்டு. அதை படித்து பழகாததினால் நமக்கு தெரிகிறதில்லை. தவிர மிருகங்கள் என்று நாம் கருதி வருபவைகளாகிய பிராணிகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது அவற்றில் ஒன்று காணாமல் போனதேயானால் மற்றவை அதை சப்தித்து கூப்பிடுகின்றன. அவை கூப்பிட்டு கொண்டிருக்கிற தொனி தவறி போன மிருகம் கேட்டு தன்னை கூப்பிடுகின்றன என்று அறிந்து பதில் தொனி கொடுத்து ஓடி வந்து சங்கத்தில் சேருகின்றது. இந்த பிரகாரமே பட்சிகளிலும் ஊர்வனவைகளிலும் ஏற்படுவதை நாம் காண்பதில்லையோ? சிஷ்யன். உண்டு. குரு. அப்பொழுது அவைகளுக்கும் பாஷைகள் உண்டாயிருக்கிறதல்லவா? அவைகள் தங்கள் தங்கள் பாஷையில் கூப்பிடுவதும் பேசுவதும் உண்டு. அதை அவைகள் அறிதலும் அனுசரித்தலும் செய்கிறது உண்டு. ஆனால் அது நமக்கு அறியாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன? சிஷ்யன். நாம் அந்த பாஷைகளை படியாததனால். குரு. அது எப்படியெனில், மனுஷர்
என அபிமானிக்கிற நாமே வேறு பாஷைகளில் பேசும் பொழுது அப்பாஷைகளை படியாததனால் தெரிந்து கொள்ள முடிவதில்லையே. அதே பிரகாரமே பக்ஷி மிருகாதிகள் என்று உங்களால் சொல்லப்படுகிறவைகளின் பாஷைகளையும் படிக்காததனால் அறிந்து கொள்வதில்லை. ஆனால் அவைகளோ வெனில் நாம் எந்த பாஷையில் பேசினாலும் அதை அறிந்து அனுசரித்து நடக்கின்றன. எவ்வாறெனில் பாஷை மாறுபடுகின்ற அந்நிய தேசத்திலிருந்து நாம் ஒரு எருதை தமிழ் தேசத்திற்கு கொண்டு வந்து ஏர் உழ வேண்டி நுகம் வைத்து கலப்பை கட்டி வயலில் உழுகிற சமயத்தில் வலதுபுறம் இடதுபுறம் நேராக நட என்று இப்படியெல்லாம் சொல்வதை கேட்டு அவை அனுசரித்து அந்த பிரகாரம் செய்கிறதல்லவா. இது மாத்திரமல்ல, காட்டு மிருகங்கள் என்று நாம் சொல்லுகிற சிங்கம், யானை, புலி, சிறுத்தை, கரடி இவைகளை பிடித்து அநேக விதமான தேகாபியாசங்களை கற்றுக் கொடுத்து சில சர்க்கஸ்களில் கொண்டு வந்து ஆட்டி வைக்கிறார்கள். அவைகளும் அதே பிரகாரம் ஆடுகின்றன. இது நமக்கு அனுபவம் அல்லவா. இந்த பிரகாரம் ஆடுவதனால் அவைகளுக்கு விசேஷ புத்தி உண்டென்றோ இல்லை என்றோ நாம் கருத வேண்டியது. சிஷ்யன் உண்டென்றேதான் குரு தவிர நமக்கு விசேஷ புத்தி இல்லை என்றும், விசேஷ புத்தியும் அறிவும் உள்ளது மிருகம் முதலியவைகளுக்குத்தான் என்பதற்கும் திருஷ்டாந்தம் உங்களுடைய மாட்டு தொழுவத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு எருதையோ எருமையோ வேறு ஏதேனும் ஒன்றையோ அமாவாசை இருட்டில் அது முன்பின் யாதொரு வழியும் அறியாத ஒரு காட்டிற்கு இடையே ஒரு ஆற்றை கடத்தி 10 20 மைலுக்கு அப்பால் அதற்கு யாதொரு இம்சை இல்லாமல் உள்ள இடத்தில் விட்டு வந்தாள். அந்த நாற்காலியை யாராவது பிடித்து கட்டாமல் இருந்தால் எப்படையும் 4-5 நாளில் கண்டிப்பாக தன்னுடைய இடத்திற்கு வந்து சேரும் அல்லவா. நம்மள் மனுஷியர்கள் என்று அபிமானித்து வருகிற ஒரு இருக்காளியை இவ்விடமிருந்து சுமார் 10 அல்லது 20 மைல் தூரத்தில் இருப்பதும் முன்பு போகாததும் அறியாததுமான ஒரு பெரிய பட்டணத்தில் சாதாரண ஜனங்கள் உலாவுகிற பப்ளிக் ரோட்டில் பகல் சமயம் கூட்டிக் கொண்டு போய் பட்டணத்தின் மத்தியில் விட்டுவிட்டு போனால் அந்த ஆள் மறுபடி தன் சொந்த இடம் திரும்பி வருவதற்கு வேறொருவர் உதவி இல்லாமலோ வழியை கேட்காமலோ வந்து சேர முடியுமா? சிஷ்யன் மற்றவர் உதவி இல்லாமலும் வழி கேட்காமலும் திரும்பி வர முடியாது. குரு ஏன்? விசேஷ புத்தியும் அறிவும் உள்ளது மனிதர்களுக்கு என்றும் அம்மனிதர் நாமே என்றும் முன்னமே நீர் சொன்னீர் அல்லவா. திரும்பி வர முடியாத காரணம் என்ன? மிருகங்கள் முதலானவைகள் விசேஷ புத்தியும் அறிவும் இல்லாதவைகள் என்று சொன்னீர் அல்லவா. ஆனால் அதுகள் வேறொருவருடைய உதவியின்றி தானே முன்னிருந்த இடத்திற்கு எப்படி வந்தது? சிஷ்யன் அது தானாகவே வந்து சேர்ந்தது. குரு அப்போது யாருக்கு விசேஷ புத்தி? சிஷ்யன் மிருகாதிகளுக்கு. குரு விசேஷ புத்தியுள்ளவர் யார்? சிஷ்யன் மனுஷியர். குரு அப்போது மனுஷர் என்று சொல்லப்பட்டவர் யார்? சிஷ்யன் இதுவரை மிருகம் முதலியவைகள் என்று நாம் எண்ணி வந்தவைகள்தான் மனிதர்கள். குரு மிருகம் என்று சொல்லப்படுகிறது எவை? சிஷ்யன் இதுவரை மனிதரென்று அபிமானித்து வந்திருக்கிற நாமெல்லாம் தான். குரு ஆனால் முன் சொல்லப்பட்ட நாற்காலி முதலானவைகளை மனுஷரென்று இப்போது தீர்மானிக்கப்பட்டதற்கு விசேஷ புத்தி உண்டாயிருத்தலை காரணம் அறிவாய் இருக்கின்ற வஸ்து வாயு என்று முன் அத்தியாயத்தில் விவரித்தோம். அந்த வாயு அவைகளுக்கு சுவாதீனம். அது எப்படி என்றால், நாம் தூங்கும்போது நமது கதி எவ்விதமோ அவ்விதமேதான் முன் சொல்லப்பட்ட நாற்காலி முதலான மனிதருக்கு சதா காலமும் வாயுவினுடைய கதி. அந்த அறிவாய் ஜீவ சக்தியாய் இருக்கின்ற வாயுவினது ஏக கதியாக நிலைத்திருக்கிறது. அந்த அறிவாகிய வாயு ஏககதியாக வரும்போது எல்லா நிலைமைகளும் சுவாதீனமாக வருகிறது. ஆனால் அந்த வாயுவினுடைய சுவாதீனத்தால் இன்ன திக்கிலிருந்து புறப்பட்டோம் என்றும் இன்ன மார்க்கமாக வந்தோம் என்றும் மோப்பத்தால் உணர்ந்து புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேருகிறது. நமக்கு அந்த வாயுனுடைய ஏககதி இல்லாமல்
பின்னகதியாக சதா நினைவில் இருக்கின்ற ராகத் வேஷாதிகளோடு கூடி இவன் என் மகன், இவனுக்கே நமது ஆஸ்திகளை எல்லாம் கொடுத்து ரட்சிக்க வேண்டும், அவன் அந்நியன், அவன் பேரில் கேஸ் நடத்த வேண்டும், எந்த விதமாகவாவது கெடுக்க வேண்டும் என்றும் அச்சுமுள்ள துர்விச்சாரங்களால் சுத்த மிருகத்தன்மையோடு கூடி நடப்பதால் மோப்ப சக்தி இல்லாமல் நாம் புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வர முடியாமல் போகிறது. எப்பொழுது நமக்கு பின்னகதி விலகி ஏககதி வருகிறதோ அப்போது அறிவாகி ஜீவசக்தியாகி வாயுவாகின்ற வஸ்து நம்மள் அடங்கும். அப்போது நமக்கு அறிவு உண்டாகும். அந்த சமயத்தில் நாம் மனிதராக கூடும். மனுஷர் என்கிற ஒரு சிருஷ்டி இல்லை. தொழில் கொண்டுதான் மனிதராக வேண்டும். மனிதர்களுக்கே மோட்சம் தவிர இல்லாத வஸ்துவை நாம் ஒன்றென்று எண்ணுகிறோம். அந்த எண்ணம் நசிக்கும் போது மாத்திரம் மனிதராகிறோம். அது எவ்விதம் என்றால் மத்தியானத்தில் அதிபிரகாசமாய் சூரியன் ஜொலிக்கும் போது ஒரு மைதானத்தை பார்த்தால் அங்கே என்ன தோன்றுகிறது? சிஷ்யன்: ஜலம் உள்ளது போல தோன்றும். குரு: ஆனால் ஜலம் போல் தோன்றிய இடத்திற்கு போய் பார்த்தாலோ? சிஷ்யன்: ஜலம் காண்பதில்லை. குரு: ஜலம் உண்டென்று தோன்றுகிறதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பெரிய மைதான சம பூமியில் யாதொரு மரங்களின் நிழல் இல்லாமல் இருந்ததால் சூரிய கிரணங்கள் தாக்க உண்டான பிரம்மையின் ஜொலிப்பால் நமது கண்ணுக்கு ஜலமென்றும் தப்பிதமான தோற்றம் தோன்றிற்று. யதார்த்தத்தில் அது ஜலம் அல்லவென்று நீர் போய் பார்த்தபோது தெரிந்ததல்லவா? இதே பிரகாரம்தான் தன்னுடைய ஜீவசக்தி வெளியில் வியாபித்து ஜொலித்து கொண்டிருக்கும் ஜுவாலையில் பிரதிபிம்பித்து காணும்போது இவ்விதமாக ஒரு வஸ்து உண்டென்று தோன்றுகிறது. அதுதான் மிருக புத்தி. அந்த படியுள்ள தோற்றம் யாருக்கோ அவர்களே மிருகங்கள். இவ்வித தோற்றம் எவ்விடமிருந்து உண்டானது? தன்னுடைய சக்தியிலிருந்து உண்டானதென்றும் அந்த சக்தி வெளியில் வியாபித்த போது பிரதிபிம்பிக்கப்பட்டதென்றும் தெரிந்து அந்த சக்தியை வெளியில் வியாபிக்க விடாமல் அதனுடைய உத்பவஸ்தானமாகிய தன்னிடத்தில் சேர்ந்து அதில் லயித்து தோற்றம் நசிக்கும் போது மாத்திரமே மனுஷராக கூடும். தவிர மனுஷன் என்றால் மனனம் செய்கின்றவன். மனனம் செய்வதென்பது நித்யா வஸ்து விவேகம். அதாவது நித்தியம் இன்னதென்றும் அனித்தியம் இன்னதென்றும் அறிவது. நித்தியம் இன்னதென்றறிந்தால் அவனுக்கு சப்தம் இல்லை. அது என்னவென்றால் சப்தம் நித்தியம் அல்ல, அனித்தியமாகும். அப்போது சப்தத்தை தன்னில் தானே லயிப்பித்து தானாக வேண்டும். தவிர நாம் ஒரு ஆலோசனை செய்யும் சமயம் சப்தம் உண்டாக்க முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: சப்தம் உண்டாக்கும் போது ஆலோசனை கிடைக்குமா? சிஷ்யன்: கிடையாது. குரு: ஆனால் நாம் ஒரு ஆலோசனையில் இருக்கும்போது நமது பக்கத்தில் இருக்கும் வேறொருவன் சப்தம் செய்தால் நாம் அவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? சிஷ்யன்: ஹே, சத்தம் போடாதிருங்க, நான் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசனை செய்கிறேன் என்று சொல்லுவோம். குரு: அப்போது ஆலோசனை சமயத்தில் யாதொரு விதத்திலும் சப்தம் உண்டாக்க நமக்கு முடியாது. யாரேனும் சப்தம் செய்தாலும் அது வெறுப்பாக தோன்றும். இதே மாதிரியாகத்தான் மனன சமயத்தில் யாதொரு சப்தமும் உண்டாக்க முடியாது. அப்போது சப்தம் உள்ளடங்கிற்று. எப்போது சப்தம் உள்ளடங்குகிறதோ அப்போதுதான் மோட்சம் என்பது. இதனால்தான் மனுஷருக்கே மோட்சம் கிடைக்கிறது உண்டென்று சொல்ல காரணம். இந்த விதமல்லாமல் சப்த ரூபமாய் ராகத்வேஷ மத மாச்சரியம் ஆதிகளான விற்த்திகளோடு கூடிய மிருகமாகிய நாம் மனிதர்களென்று அபிமானித்து வருவதல்லாமல் மனிதரல்ல. மனிதராக வேண்டுமானால் ராகத் வேஷங்களை விட்டு முன் சொன்ன நிலைமையை அடைய வேண்டும். அதற்கு முன் ஒருபோதும் மனிதனல்ல, மிருகம்தான். சிஷ்யன்: சுவாமியே, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயற்கை அநேக உருவ வித்தியாசமாகவும் காணப்படுகின்றது. அதாவது
மனிதன் என்று அபிமானித்து வருகிற இரு காளிகளும் மிருகங்கள் என்று நாம் எண்ணி வருகின்ற யானை, குதிரை, பசு, ஆடு, சிங்கம், புலி முதலிய நாற்காலிகளும் பருந்து, கிளி, காகம், கோழி, மயில் முதலிய பறவை இனங்களும் பாம்பு, எறும்பு முதலாகிய ஊர்வனவும் மீன் முதலிய நீர் வாழ்வனவும் கிருமி கீடாதிகள் முதலிய பிறவுமாம். இவைகள் யாவும் ஒரே விதமான சிருஷ்டி என்று கற்பித்தீரல்லவோ? நானாவிதத்தில் பார்க்கப்பட்ட இவைகள் எல்லாவற்றையும் எப்படி ஒரே விதமான சிருஷ்டி என்று சொல்லக்கூடும்? அந்த பாகத்தை விஸ்தரித்து சொல்லி அருள வேண்டுமாய் அபேஷிக்கின்றேன். குரு, நீர் சொன்ன விதத்தில் பிரகிருதி ரூபம் வித்தியாசமாய் காணுகிற எவ்விதம் என்றால், 8 அடுக்கு மாளிகை, 4 அடுக்கு மாளிகை, 3 அடுக்கு மாளிகை, 2 அடுக்கு மாளிகை, 1 அடுக்கு மாளிகை, மாளிகை இல்லாத மெத்தை வீடு, மெத்தை இல்லாத தட்டு வீடுகள், குச்சு, குடிசை, மேற்சொன்னபடி உண்டாக்குவதற்கு முடியாமல் மூங்கிலாலும் ஓலையின் தடுக்குகளினாலும் படலினாலும் மறைவு கட்டியும் வீடுகள் உண்டாக்கி, ஈந்து, தேக்கு இவைகளின் இலைகளால் மறைவு கட்டியும் வீடுகள் உண்டாக்கி அதற்குள் வசிக்கிறார்கள். இந்த பிரகாரம் வசிப்பவர்களை யார் என்று சொல்லுவது? சிஷ்யன், மனுஷியர் என்றுதான் சொல்லுகிறது. குரு, மேற்சொன்ன 8 அடுக்கு வீடு முதல் இலைகளை கொண்டு செய்த வரையில் யாவும் ஜீவன் வாசம் செய்வதற்குள்ள வீடுகள்தான் இயற்கை ரூபம். ஆனால் குடிசை வித்தியாசம் மாத்திரம் உண்டு. ஜீவன் இருப்பதற்குள்ள வீடாகும் இந்த ஜடம் உடம்பு என்றும் நினைப்பீராக. அதாவது நீர் சொன்ன மனுஷியர் முதல் கிருமி கீடாதி வரையிலுள்ள ஜீவராசிகளின் உடம்பாகிய கூட்டுக்குத்தான் இயற்கை வித்தியாசமான கிரகம் என்று சொல்லுவது. இவ்விதம் பிரகிருதி வித்தியாசமாகிய வீடுகளில் இருக்கிறது. யார்? சிஷ்யன், ஜீவன். குரு, ஜீவன் எத்தனை உண்டு? சிஷ்யன், ஜீவன் ஒன்றேதான். குரு, அப்பொழுது இவைகளை ரூப வித்தியாசத்தால் வேறுபடுத்தி உயர்ந்தது என்றும் தாழ்ந்தது என்றும் சொல்ல இடம் உண்டோ? சிஷ்யன், இல்லை. குரு, ஆனால் 8 அடுக்கு மாளிகையில் இருப்பவரை காட்டிலும் இலை கொண்டு மறைவு கட்டி அதில் வசிக்கின்றவர்களுக்கு புத்தி சக்தி இராதா? சிஷ்யன், இருக்கும். குரு, எப்படி இருக்கும்? அதன் காரணம் யாதென்று சொல்ல முடியுமா? சிஷ்யன், பல காரணங்கள் சொல்வதற்குண்டு. அது என்னவென்றால், பல ராஜாக்களையும் பிரபுக்களையும் அவர்களால் நீச்சர் என்று நினைக்கப்பட்டு வருபவர்களாகிய புலையர், பல்லர், பறையர் இவர்களிடத்திலும் நான் பழகி இருக்கிறேன். ஆனால் ராஜாக்களையும் பிரபுக்களையும் விட யோகியராய் காரிய திறமை உள்ளவராயும் புத்தியும் அறிவும் உள்ள புலையர், பறையர் அநேகர் இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். தவிர திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் முதலானவர்கள் மகா யோகியர்களாகவும் மகா ஞானிகளாயும் இருந்தார்கள் என்றும் அவர்களை இப்பொழுதும் புகழ்ந்து வருகின்றார்கள். தவிர அவர்களுடைய ஸ்தாபனங்களையும் பிரமாணங்களையும் சரியென்று எண்ணி அனைவரும் அனுசரித்து வருகின்றார்கள். ஆகையால் அவர்களுடைய யோகியதை முன் சொன்ன ராஜாக்களுடையவும் பிரபுக்களுடையவும் யோகியதை விட அதிகமேதான் என்று என்னுடைய நம்பிக்கை. குரு, அப்பொழுது இன்னவருக்குத்தான் புத்தி சக்தி உண்டாயிருக்க கூடும் என்று உண்டோ? சிஷ்யன், இல்லை. குரு, ஆனால் நீர் சொன்ன புலையர்கள், பல்லர்கள், பறையர்கள் முதலானவரும் மகா ஞானிகளாகிய திருவள்ளுவர், பார்க்கனார், நந்தனர் முதலியவர்களும் எங்கே வசித்திருந்தார்கள்? சிஷ்யன், புலையர்கள், பறையர்கள், பல்லர்கள் என்பவர் ஓலைகளால் கட்டப்பட்ட சாலை என்று சொல்லப்பட்ட குடிசையிலும், திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் முதலியவர்கள் காடுகளில் இலை முதலானவைகளை கொண்டு கட்டிய குடிசையிலும் வசித்தார்கள் என்று கண்டும் கேட்டும் இருக்கிறோம். குரு, அப்பொழுது இன்ன வீட்டில் வசிப்பவருக்குத்தான் விசேஷ புத்தியும் அறிவும் உண்டென்று உண்டோ? சிஷ்யன், அப்படி ஒன்றும் இல்லை. குரு, இவ்விதமே மனிதரென்று அபிமானித்து வருபவர்களுக்கு வாசம் செய்வதற்குள்ள இடமாகும் இந்த உடம்பு. இதுதான் 8 அடுக்கு மாளிகை. 4 கால்களுள்ள உடம்புகள் விலங்குகள் என்று எண்ணி வருபவைகளுக்கு வாசம் செய்வதற்கு உள்ளவை. அவைதான் 4 அடுக்கு மாளிகைகள். இலைகளை கொண்டு கட்டப்பட்ட குடிசைகளும் சாழைக்கும் எறும்பு முதலியவைகள் என்று சொல்லுகிறவைகளுக்கு வசிப்பதற்கு உள்ள உடம்பாகும். ஆனால்
சாலையாகிற எறும்பு என்று சொல்லப்படுகிற வீட்டில் வசிக்கின்ற ஜீவனுக்கும் எட்டெடுக்கும் அழகியான மனிதன் எனும் வீட்டில் இருக்கின்ற ஜீவனுக்கும் தமிழ் ஏதேனும் வித்தியாசம் உண்டோ? சிஷ்யன் யாதொரு வித்தியாசமும் இல்லை குரு. ஆனால் எதற்கு வித்தியாசம் உண்டு? சிஷ்யன் வீடாகிய உடம்புக்கு குரு. கிரக வித்தியாசம், அதாவது உடல் வித்தியாசத்தால் புத்தி சக்தியும் அறிவும் இல்லாமல் போகிறதோ? சிஷ்யன் இல்லை குரு. ஆனால் குடிசையான எறும்பு ஈ முதலிய கிரகங்களில் உள்ள ஜீவனுக்குள்ள சக்தியும் புத்தியும் மனிதன் முதல் மற்ற எல்லா கிரகங்களில் உள்ள ஜீவனுக்கு இல்லை என்று விளக்கலாம். அது எப்படி என்றால், எறும்பு ஆனது தன்னை காட்டிலும் பருமனாயும் வலுவாயும் உள்ள வஸ்துவை தனியே தூக்கி சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். இதுபோல் மனிதன் முதலிய மற்ற ஜீவிகளுக்கு செய்ய முடியுமா? சிஷ்யன் முடியாது குரு. தவிர எறும்பு தன் தொழிலை புரிவதற்கு இடையூறு நேரும் காலையில் தன் புத்தியினால் அதை அகற்றுவதையும் தனது ஜீவனத்திற்குரிய உள்ளவற்றை அதி ஜாக்கிரதையாய் சோம்பல் இல்லாமல் சேகரிப்பதையும் நாம் அநேக தடவை கண்டிருக்கிறோம் அல்லவா? சிஷ்யனாம் குரு. அதன் மாத்திரமல்ல, அதன் விரைவு அதிகம். எறும்பு கூட்டங்கள் கதாகதம் செய்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய வழியில் மனிதன் என்று அபிமானிக்கின்ற ஒருவன் அதிவேகமாய் ஓடினால் அந்த எறும்பு கூட்டங்கள் அவனை என்ன செய்கின்றன? சிஷ்யன் அவனுடைய பாதத்திலிருந்து சிரசு வரை ஏறுகின்றன. குரு. அப்பொழுது யாருக்கு விரைவு அதிகம்? சிஷ்யன் எறும்பிற்கேதான். குரு. அதில்லாமல் அநேக ஜீவிகள் வெகு அதிக சாமர்த்தியமாய் ஒவ்வொரு வேலையையும் செய்து வருகின்றன. அதே பிரகாரம் நாமும் ஒரு ஜீவி யுக்தியுடன் நாமும் தொழில் செய்கின்றோம். ஆனால் நம்மால் ஒரு காலம் செய்ய முடியாத தொழில்களை தூக்கணாங்குருவி, குளவி, தேனீக்கள், எட்டுக்கால் பூச்சி முதலாகிய பல ஜீவிகளும் செய்து வருகின்றன. தவிர ஓர் பக்ஷிக்கும் கர்ப்பம் உண்டானால் அதுவும் அதன் ஆணும் சேர்ந்து கூடு கட்டுவதற்கு வேண்டி புல், செத்தை, சுள்ளல் முதலியவற்றை கொண்டு வந்து விசித்திரமாக கூட்டை உண்டாக்குகிறது. பெண் பக்ஷி அந்த கூண்டில் முட்டையிட்டு அடைகாத்து கொண்டு இருக்கிறது. ஆண் பக்ஷி அதற்கு இறை கொண்டு வந்து கொடுத்து அதற்கு துணையாகவும் இருக்கிறது. அந்த முட்டையின் பேரில் ஆணும் பெண்ணுமாக மாறி மாறி உட்கார்ந்து அந்த முட்டைகள் கருக்கூடி குஞ்சுகள் உண்டாயிற்றென்று தெரிந்தால் அவைகளை கொத்தி உடைத்து உண்டான குஞ்சுகளை அதிக பிரீத்தியுடன் வளர்க்கிறது. அக்குஞ்சுகளுக்கு அச்சமயத்தில் சுய சக்தி இல்லாததனால் அவைகள் தாங்களே காப்பாற்றிக் கொள்வது அசாத்தியம் என்றெண்ணி தாய் தகப்பனாகிய இரண்டு பட்சிகளும் அவைகளுக்கு வேண்டி மிகவும் கஷ்டப்பட்டு அலைந்த ஆகாரம் முதலியவைகளை கொத்தி பொறுக்கி கொண்டு வந்து அவைகளுக்கு வாயில் ஊட்டி சம்ரக்ஷணை செய்து வருகின்றன. இறகு முதலாவனவைகளுக்கு உண்டான போது அக்குஞ்சுகளை கொத்தி பறக்கவும் இறை முதலியவைகளை எடுக்கவும் பழக்குகின்றன. அவைகளுக்கு தனியே பறந்து போய் ஜீவனம் செய்ய சக்தி உண்டான போது தாய் தகப்பனாராகிய பட்சிகள் தங்கட்கு அவைகளின் பேரில் அதுவரையும் இருந்த பிரீத்தியையும் அது சம்பந்தமான தொழில்களையும் விட்டு அவைகளை சமமாக கருதி தங்களுடைய கூட்டத்தில் சேர்க்கின்றன. அதன் பிறகு தாய் தகப்பன் என்றோ மகன் மகள் என்றோ சொல்லப்பட்ட யாதொரு பந்தமும் அவைகளுக்குள் இல்லை. தாயார் என்றால் எல்லாம் தாயார், தகப்பனார் என்றால் எல்லாம் தகப்பன், புத்திரன் என்றால் எல்லாம் புத்திரன். இந்த பிரகாரம் சம்பவனையோடு இருக்கின்றன. அவைகளுடைய விசேஷ புத்தி மிகவும் அற்புதகரமாக தோன்றுகிறது. அது என்னவென்றால், குஞ்சுகளுக்கு சுய சக்தி இல்லாமலும் யாதொரு உணர்வு இல்லாமலும் இருந்த காலத்தில் அவைகளுக்கு தங்களைப் போல எல்லா சக்திகளும் உண்டாக்கி கொடுப்பதற்கு தாங்களே உத்தரவாதிகள் என்றுள்ள ஒரு விசேஷ புத்தியானது பெற்றோராகி அவைகளுக்கு உண்டாயிருந்ததனால் முன் சொல்லப்பட்ட இயற்கையில் உள்ள கஷ்டங்களை அனுபவித்து அக்குஞ்சுகளை ரட்சிக்கவும் அவைகளுக்கு பூரண சக்தி ஏற்றப்பட்டதென்று தங்களுக்கு தெரிந்த போது அவைகளை தங்களுடைய புத்திரன் புத்திரி என்கிற சிநேகித்தத்தை விட்டு சமமாக நினைத்து கூட்டத்தில் சேர்க்கவும் செய்கின்றன. அந்த பிரகாரம் அந்த குஞ்சுகளும் இவைகளை தாய் தகப்பன் என்கிற சிநேகத்தை விட்டு கூட்டத்தில் சேர்ந்து சமபாவனையாக நடக்கின்றன. இவை அனைத்தும் நமக்கு அனுபவ திருஷ்டாந்தம் அல்லவா? சிஷ்யன் ஆம் குரு. மனுஷியர் என்றும் விசேஷ புத்தி உள்ளவர் என்றும் அபிமானித்து வருபவர்களாகிய நமக்கு ஒரு சந்தானம் உண்டானால் அக்குழந்தைக்கு முன் சொல்லப்பட்ட பட்சிகள் கஷ்டப்பட்டு செய்த பிரகாரத்தில் யாதொரு சம்ரக்ஷணையும் செய்கிறதில்லை. குழந்தையை ஏதாவது ஒரு பாயிலோ அல்லது படுக்கையிலோ படுக்க வைத்து தாய்மார்கள் அவரவருடைய வேலைக்காக பல இடங்களுக்கும் போகிறதுண்டு. அவருடைய வேலை முடிந்து சாலகாசப்பட்ட போது வந்து குழந்தைக்கு ஆகராதிகள் கொடுக்கிறார்கள். அது சமயம் அந்த குழந்தையின் வயிறு காய்ந்த சமயமாய் இருக்கும். தவிர இந்த ஆகாரமான பால் அதிகம் கொதித்து நிறைந்து பல நீர்களும் சேர்ந்து கெட்டதாக இருக்கும். அல்லாமலும் பல வியாதிகளில் உள்ள
பலவித பழங்களும் யாதொரு யோசனையும் புத்தி விவேகம் இல்லாமல் கொடுக்கிறார்கள். அதனால் அந்த குழந்தைக்கு பலவிதமான வியாதிகள் உண்டாகி கஷ்டப்படுகிறது. ஆனால் பட்சிகளில் ஒன்று ஆகாரத்திற்கு வேண்டி போகும்போது வேறொன்று குஞ்சினுடைய பக்கத்திலிருந்து வேண்டிய சம்ரட்சணை செய்து வருகின்றது. இப்பிரகாரம் நாம் செய்கிறதில்லை. தவிர விசேஷ புத்தியுள்ளவர் என்று அபிமானித்து வருகிற மனிதர்களுக்கு உண்டான சந்தானத்திற்கு 100 வயதானாலும் அவருடைய தாயாரோ தகப்பனாரோ உண்டாயிருந்தால் அவர்கள் என்னுடைய மகள் என் மகனுக்கு கொடுக்க வேண்டும், என் மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது போலவே அப்புத்திரன் புத்திரிகளும் என்னுடைய தாய் தகப்பன் என் தாயுடையது, என் தாய்க்கு கொடுக்க வேண்டும், தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரகாரமுள்ள ராகத்வேஷ கொடூர அந்தகாரத்தில் யாதொரு வித விசேஷ புத்தியும் அறிவும் இல்லாமல் சுத்த மிருகங்களைப் போல தான் உலகத்தின் நிலைமை காணப்படுகிறது. இது நமக்கு அனுபவ திருஷ்டாந்தம் அல்லவா? சிஷ்யன்: ஆம் குரு. ஆனால் இப்பேற்பட்டவைகளை நாம் ஆலோசிக்காவிடின் நமக்கு ஞானம் உண்டாகாது. ஏனென்றால் நான் மனிதன், எல்லா ஜீவிகளை காட்டிலும் சிரேஷ்டன். நான் செய்கிறது மாத்திரமே புத்தி சக்தியோடும் யுக்தியோடும் அறிவோடும் கூடியது. மற்ற ஜீவிகளுக்கு சிரேஷ்டதை இல்லை. அவைகள் நமக்கு தாழ்ந்தவையாகும் என்று எல்லாம் துரபிமானம் நிமித்தம் ஒரு குருட்டு நம்பிக்கையை உலகில் யாவரும் பொதுவாக வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதன் என்று அபிமானிக்கிறவர்களுக்கு யாதொரு விவேகமில்லாமல் தான். ஆனால் ஏதாவது ஒரு வஸ்துவை பார்க்கும் போதோ கேட்கும் போதோ அறியும் போதோ அதை பற்றி நாம் சரிவர மனம் ஊன்றி காரண காரியங்களை ஆராய்ந்து ஆலோசித்தால் அதன் உண்மை தெரியலாம். அவ்விதம் செய்யாமல் நாம் மிகவும் சிரேஷ்டர் என்றும் பாக்கி யாவும் தாழ்ந்தவைகள் என்றும் கொண்டுள்ள ஒரு மூட நம்பிக்கை நிமித்தம் உண்டான அபிமானத்தால் ஜனங்கள் யாதொன்றும் தெரியாதவர்களாகி போகிறார்கள். ஈஸ்வரன் தான் ஜீவன். அந்த ஜீவனாய் இருக்கின்ற ஈஸ்வரன் தன்னுடைய இருதயத்தில் வசித்து கொண்டு மாயையாய் இருக்கின்ற யந்திரம் நிமித்தம் சர்வ பூத்தங்களிலும் சலித்து கொண்டிருக்கின்றது. சர்வ பூத்தங்களிலும் இருக்கப்பட்ட வஸ்து ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வர சைத்தன்யத்திற்கு ஒரே சக்தி இல்லாமல் 2 சக்திகள் இல்லை. நாம் அதனுடைய யதார்த்தத்தை கிரகிக்காததனால்தான் நம்முடைய சக்தி வேறென்றும் மற்றுள்ளவைகளுக்கு சக்தி வேறென்றும் கருதுகின்றோம். எப்பொழுது உண்மையை கிரகிக்கின்றோமோ அப்பொழுதுதான் 2 சக்திகள் இல்லை என்றும் ஒரே ஒரு சக்தி தான் உண்டென்றும் அது தன்னுடைய சக்தி தான் என்றும் விளங்கும். அப்பொழுது அபிமானம் நீங்கி ராகத் வேஷாதி விருத்திகள் நசித்துதான் தான் ஆகிறான். சிஷ்யன்: சுவாமி, இப்பிரகாரம் கற்பித்த நிலைமையில் எனக்கு ஒரு உத்தேசம் நேரிடுகிறது. அதாவது உலகில் யாதொரு ஜீவிகளுக்கும் வித்தியாசமில்லை என்றல்லவா இதுவரைக்கும் அருளி செய்தீர். ஆனால் உலகில் ஸ்திரீ புருஷ வித்தியாசம் பிரத்யக்ஷத்தில் கண்டு வருகிறோம் அல்லவா? அதை இல்லை என்று சொல்வதற்கு இடமுண்டோ? குரு: இதுவரை சொன்னவைகளில் உமக்கு என்ன தோன்றுகிறது? எல்லாம் ஒரே சக்தியாகும் என்று சொன்னதற்கு அப்புறம் மற்றொன்று வேறாக உண்டாவதற்கு இடமில்லை அல்லவோ? ஆனாலும் அதையும் விபரித்து சொல்லுகிறேன், கேளும். ஸ்திரீ புருஷன் என்பது ஸ்திரீ யார் புருஷன் யார் என்று சொல்ல முடியுமா? சிஷ்யன்: ஓ, சொல்லுவதற்கு முடியும். நாம் எல்லோரும் புருஷர்கள், நம்மை பிரசித்தவர்கள் ஸ்திரீகள். குரு: ஆனால் ஆதி மூலத்திலிருந்து இதுவரைக்கும் உலகில் புருஷர்களாகிய நம்மை ஸ்திரீகள் என்றும் ஸ்திரீகளை புருஷர்கள் என்றும் கூறியிருப்பார்களாயின் இப்போது நம்மை யார் என்று சொல்லுவார்கள்? சிஷ்யன்: ஸ்திரீகள் என்றுதான். குரு: அப்பொழுது நாம் ஸ்திரீ என்றோ புருஷன் என்றோ நமக்கு தெரிகிறதில்லை. உலகத்தில் வழங்கி வருபவை மட்டும் நாம் தரித்திருக்கிறோம். அதன் உண்மை எந்த விதம் என்று ஆலோசிப்பதும் இல்லை. ஆனால் புருஷன் என்று சொல்வதன் பொருள் என்ன? சிஷ்யன்: புறத்தில் வசிப்பவன் புருஷன். குரு: அப்போது யானை முதல் எறும்பு வரையுள்ள ஜீவிகள் எங்கே வசிக்கின்றன? சிஷ்யன்: அவை தங்களுடைய வீடுகளில். குரு: அவரவருடைய வீடு என்பது எதை சம்பந்தித்தது? சிஷ்யன்: நமக்கெல்லாம் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட வீடும் மற்றவைகளுக்கு வசிப்பதற்கு வேண்டிய அவைகள் எந்தெந்த விதத்தில் இடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றனவோ அவைகளை தான். குரு: ஆனால் ஜீவன் இல்லாதிருந்தால் நீங்கள் சொன்ன பிரகாரம் இருக்கின்ற வீட்டை கொண்டு யாதொரு பிரயோஜனமும் உண்டோ? சிஷ்யன்: இல்லை. குரு: அப்போது புறம் வீடு எதற்காக? சிஷ்யன்: அவரவர்கள் சுகமாய் வசிப்பதற்கு. குரு: ஜீவன் இல்லையானால் சுகமாய் வசிக்கலாமோ? சிஷ்யன்: வசிக்க முடியாது. குரு: ஏன்? சிஷ்யன்: அதில் ஜீவன் இல்லாததனால். குரு: அப்பொழுது யாருக்கு சுகமாய் வசிக்க வீடு வேண்டும்? சிஷ்யன்: ஜீவனுக்கு. குரு: ஜீவன் வசிக்கும் வீடு எது? சிஷ்யன்: இந்த காணுகின்ற உடம்பு. குரு: அப்பொழுது இந்த ஜடத்திற்கு என்னவென்று பெயர் சொல்ல வேண்டும்?
சிஷ்யன் புறம், வீடு என்று சொல்ல வேண்டும். குரு, ஆனால் இந்த வீட்டில் ஜீவன் எப்பொழுது அடங்கி சலிக்காமல் இருக்கிறதோ அப்பொழுதுதான் புருஷனாகிறது. அந்த புருஷன்தான் சிவன். அது எவ்விதம் என்றால், ஒருவன் இதோ காணுகின்ற வீட்டுக்குள்ளே நுழைந்து கதவுகளை மூடியிருந்தால் அவனுக்கு வெளியில் உள்ளவைகளை காணவோ கேட்கவோ அறியவோ முடியுமா? சிஷ்யன், முடியாது. குரு, ஆனால் அவன் வீட்டிற்குள் இருந்து எழுந்து கதவை திறந்து இந்த காணுகின்ற திண்ணையில் வந்து இருக்கும் போது அவனுக்கு வெளியிலுள்ள எல்லா அவஸ்தைகளையும் காண கேட்க அறிய முடியும் அல்லவா? சிஷ்யன், ஓ, முடியும். குரு, உள்ளே இருந்தபோது காணாமல் இருந்ததன் காரணம் என்ன? சிஷ்யன், அவன் வெளியில் உள்ள எல்லா தொழில்களையும் விட்டு உள்ளே சென்று கதவை மூடியிருந்ததனால். குரு, வெளியில் திண்ணைக்கு வந்தபோதோ? சிஷ்யன், வெளியிலிருந்த எல்லா அவஸ்தைகளையும் காணவும் கேட்கவும் அறியவும் ஆயிற்று. குரு, ஆனால் வெளியிலுள்ள நிலைமைகளை காணவும் கேட்கவும் அறியவும் ஆனபோது அவன் வீட்டுக்குள்ளோ வெளியிலோ? சிஷ்யன், வெளியில். குரு, அது எப்படி ஆகும்? அவன் வீட்டிற்கு வெளியில் இருந்தால் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும். அந்த பிரகாரம் விட்டு போனான் என்றால் இந்த வீட்டினுடைய யாதொரு அவஸ்தையையும் காணுவதற்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ முடிகிறதில்லை. தவிர அந்த மனிதன் இந்த வீட்டின் திண்ணையிலிருந்து வெளியே போகவில்லை, திண்ணையிலிருந்து வெளியில் இறங்காமல் வீட்டை விட்டு வெளியில் போனான் என்று சொல்வதற்கு முடியுமோ? சிஷ்யன், முடியாது. குரு, வீட்டிற்குள் இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா? சிஷ்யன், முடியாது. குரு, அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்குள்ளிலும் வெளியிலும் அல்லாமல் இருக்கிறான். அந்த சமயத்தில் இந்த வீட்டினுடைய வெளியில் இருக்கிற எல்லா அவஸ்தைகளையும் காணவும் கேட்கவும் அறியவும் இடமாயிற்று. வீட்டை விட்டு வெளியிலே போயிருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டின் வெளியிலுள்ள யாதொரு அவஸ்தையையும் அறிகிறதில்லை. இதே பிரகாரம் நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நமது ஜீவன் எவ்விடம் இருந்தது? சிஷ்யன், அப்பொழுது அந்த ஜீவன் நம்முடைய உள்ளில் இருந்தது. குரு, தூக்கம் விழித்து இவைகளை பார்க்கவும் கேட்கவும் செய்கிற சமயத்தில் ஜீவன் எவ்விடம்? சிஷ்யன், வெளியே. குரு, நமது ஜீவன் எப்பொழுது வெளியில் என்றால் நமக்கு இவைகளை காணவும் கேட்கவும் அறியவும் முடியுமா? சிஷ்யன், முடியாது. குரு, அது எதனால்? ஜீவன் வெளியில் போய்விட்டால் அதன் நிலைமை என்ன? சிஷ்யன், பிணம். குரு, உள்ளே இருந்ததென்றால் வெளியில் உள்ளவற்றை அறிய முடியுமா? சிஷ்யன், முடியாது. குரு, எதனால்? சிஷ்யன், ஜீவன் வெளியிலே வியாபிக்காமல் உள்ளே சொஸ்தமாய் இருப்பதனால். குரு, அது எங்கே இருக்கின்றது? சிஷ்யன், ஜீவனுடைய வீடாகிய புறத்தில். குரு, ஆனால் ஜீவனுடைய வீட்டில் ஜீவனானது யாதொன்றிலும் சலிக்காமலே சொஸ்தமாயிருந்த போது அது யாராகிறது? சிஷ்யன், புருஷனாகின்றது. குரு, அது எதனால்? சிஷ்யன், ஜீவசக்தியானது வெளியில் வியாபிக்காமல் வீட்டிலேயே இருந்ததனால். குரு, அவ்விதம் வீட்டில் சொஸ்தமாய் இருக்கப்பட்டது யார்? சிஷ்யன், புருஷர்கள். குரு, ஆனால் உலகிலுள்ள எல்லோரும் யார்? சிஷ்யன், இவ்விதம் சொஸ்தமாக வீட்டிற்குள் இருக்கின்றவர்கள் யாவரும் புருஷர்கள். குரு, எப்போது வெளியுள்ள அவஸ்தைகளை கேட்கவும் காணவும் அறியவும் செய்கின்றது? சிஷ்யன், தூக்கம் விழித்து ஜீவன் உள்ளிலும் வெளியிலும் அல்லாமல் இருக்கும்போது. குரு, ஆனால் ஜீவன் எப்போது வீடாகிய புறத்தில் அடங்குகிறதோ அப்போது, புருஷனும் எப்போது விழித்து உள்ளே இருந்து ஜீவசக்தி வெளியே வியாபிக்கின்றதோ அப்பொழுது ஜீவசக்தியும் ஆகின்றது. அதாவது புருஷ பிரகிருதி என்று சொல்லப்பட்டது புருஷன் புறத்திலிருந்து சக்தியாக சலிக்கின்றதற்காகும். புருஷன் என்பது ஜீவன், சக்தி என்பது ஸ்திரீ. அதாவது ஜீவனாக இருக்கின்ற புருஷன் வெளியில் சலனம் உண்டான போது புருஷ பிரகிருதி என்று சொல்லுவது, அந்த பிரகிருதி சக்தி அதுதான் தாயார். அந்த தாயிலிருந்து தான் நாம் உண்டானது. அப்பொழுது நம்முடைய தாயார் சிஷ்யன், மாயையாகின்ற சக்தி. குரு, ஜீவன் யார்? சிஷ்யன், சிவன். குரு, சக்தி நமக்கு தாயாகிறது போது சிவன் யார்? சிஷ்யன், தகப்பன். குரு, அப்பொழுது சிவன் தகப்பனும் அதாவது புருஷனும், சக்தி தாயும் அதாவது ஸ்திரீயும் ஆகிறது. அப்படி இருக்க நம்மை புருஷன் என்றோ ஸ்திரீ என்றோ சொல்ல இடமுண்டோ? புருஷனும் ஸ்திரீயும் தகப்பனும் தாயும் ஆகிறது. அதனால் நாம் புருஷனும் ஸ்திரீயும் அல்ல. அப்பொழுது நாம் யார்? சிஷ்யன், ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, நபும்சகம் அதாவது அழி. குரு, ஆனால் நம்மில் புருஷனாக சிவனாய் இருக்கின்ற ஜீவன் வெளியில் வியாபித்து சலனம் செய்த போது சக்தியாகிறது. அந்த சக்தி தான் மனம். அந்த மனமாகின்ற சக்தியிலிருந்துதான் நான் என்று அபிமானிக்கின்ற அகங்காரமாகிய நபும்சகம் அழி உற்பவித்தது.
அதற்கு திருஷ்டாந்தம் நமக்கு மிகவும் பழகி இருக்கின்ற ஒரு அறையில் கதவுகளை மூடி தாழ் போட்டு படுத்து தூங்குகையில் திடீரென்று தூக்கம் விழித்து எழுந்திருந்தால் யாதொரு பழக்கமும் இல்லாத புது இடத்தை போல வாசலின் வழி அறியாமல் தட்டி தடுமாறி நடந்து தலைமுகம் முதலானவைகளை சுவற்றிலோ இன்னும் மற்றவைகளிலோ மோதி காயப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதன் காரணம் தூக்கம் தெளிந்த போது புருஷனாக இருக்கின்ற ஜீவன் சக்தியாய் வெளியிலே வியாபித்தது. அந்த சக்தி தான் மனம். அப்போது மனம் மாத்திரமே இருந்தது. அதனால் தான் வாசல் வழியை தெரிய முடியாமல் போயிற்று. வாசல் வழியை தெரிந்து அறிய வேண்டும் என்றால் நான் என்கிற அகங்காரமாகிய நபும்சகம் வேண்டும். அந்த நபும்சகத்திற்கு தான் பல வகை வித்தியாசம் உள்ளது. நான் என்றுள்ள அகங்காரமாகிய நபும்சகத்தில் கூடித்தான் மனசாகிய சக்தி பின்னப்பட்டு பிரகாசிக்கிறது. அந்த அகங்காரமாகிய நான் என்றுள்ள நிலைமை இல்லாதிருந்தால் யாதொன்றும் இல்லை. வெளியில் நாம் ஏதொன்றை அறிகின்றோமோ காணுகின்றோமோ செய்கின்றோமோ அவைகள் எல்லாம் அகங்காரமாகும். அந்த அகங்காரம்தான் பிரம்மா. அந்த பிரகாரமுள்ள பிரம்மா மனசாக இருக்கின்ற சக்தியை கொண்டுதான் சிருஷ்டிக்கின்றது. அதற்குத்தான் பிரம்ம சிருஷ்டி என்று சொல்லுகிறது. அந்த பிரம்மா இல்லை என்றால் யாதொரு சிருஷ்டியும் இராது. அந்த பிரம்மா எப்பொழுதும் யஜ்ஞத்தில் இருக்கின்றது. யஜ்ஞம் என்பது யாகம். அந்த யாக குண்டமானது பூர்வ மத்தியம். அந்த பூர்வ மத்தியம் சுழிமுனை என்கிற அக்னி நேத்திரம். அத்தன்மையுள்ள அக்னி குண்டத்தின் அருகே நான் என்கிற அகங்காரமய பிரம்மா இருந்து கொண்டு விஷாராதிகளாகிய வஸ்துக்களை அந்த அக்னி குண்டத்தில் ஓமம் செய்கின்றது. அந்த ஓமத்திலிருந்து உத்பவித்த தூமம் புகை ஆகும். இந்த காணப்பட்ட உலகம் என்று சொல்லப்படுவது ஒரு புகைதான். அந்த புகைக்குள்ளாக அகப்பட்டதனால்தான் நமக்கு ஸ்ரீ புருஷர்கள் இன்னின்னார் என்று பகுத்தறிய சாத்தியப்படாமல் ஆயிற்று. எப்பொழுது உலகமாயிருக்கின்ற அந்த புகை நீங்குகிறதோ அப்பொழுது அது நமக்கு வெளியாய் தெரியப்படும். புகை நீங்க வேண்டும் என்றால் ஓமம் செய்த வஸ்துக்களை எரிக்க வேண்டும். எரித்தால் பிரகாசிக்கும். பிரகாசிக்கும் போது சர்வமும் தன்னுடைய ஜீவசக்தியாய் இருக்கின்ற மனசென்று அறியப்படும். அப்பொழுது அந்த ஜீவசக்தியாய் இருக்கின்ற மனம் தன்னில் தானே அடங்கி தானாய் இருக்க வேண்டும். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை கிரகிக்கும் போது மாத்திரமே நபும்சகம் விட்டு புருஷனாகின்றது. சிஷ்யன், ஓ குருவே, நமக்கு தாய் மாயை என்றும் அது சக்தி என்றும் முன் சொன்னீர் அல்லவா? ஆனால் உலகில் ஸ்ரீகளுக்கு கர்ப்பம் உண்டாகிறதும் பிரசவிப்பதும் செய்கிறது. அப்படி பிரசவிக்கப்பட்டவரை தாயார் என்றும் சொல்லுகிறோம். இது எந்த பிரகாரம் என்று விவரமாக சொல்லும்படி அபேஷிக்கிறேன். குரு, யார் பிரசவிக்கிறார்கள்? சிஷ்யன், ஸ்திரீகள். குரு, ஸ்திரீகள் பிரசவிப்பதன் காரணம் என்ன? சிஷ்யன், சம்யோகத்தினால். குரு, சம்யோகம் இல்லையானால் கர்ப்பம் உண்டாகுமோ? சிஷ்யன், உண்டாகாது. குரு, சம்யோகம் செய்தால் கர்ப்பம் உண்டாக காரணம் என்ன? சிஷ்யன், சுக்லம் சென்று விழுகிறதுனால் தான். குரு, சுக்லம் இல்லை என்றால் கர்ப்பம் உண்டாகுமோ? சிஷ்யன், உண்டாகாது. குரு, அப்பொழுது கர்ப்பத்திற்கு சுக்லம் என்ன பொருளாகிறது? சிஷ்யன், பீஜமாகிறது. குரு, பீஜம் என்றால் என்ன? சிஷ்யன், வித்து, விதை. குரு, வித்து இல்லாமல் யாதொன்றும் உண்டாகுமோ? சிஷ்யன், உண்டாகாது. குரு, உங்களுடைய கைவசம் கொஞ்சம் நெல் விதை உண்டு. அதை பயிர் செய்ய வேண்டும். அதை எவ்விதம் பயிர் செய்கிறது? சிஷ்யன், வயலின் ஒரு பாகத்தில் உழுது சேராக்கி சமப்படுத்தி அதில் விதையை விதைக்க வேண்டும். குரு, அந்த விதையை விதைக்க வேண்டிய இடத்தில் அல்லாமல் போட்டால் முளைக்குமோ? சிஷ்யன், முளைக்கும். குரு, முளைக்காது. வித்திட வேண்டிய இடத்தில் அல்லாமல் வேறிடத்தில் வித்திட்டால் ஒரு காலம் முளைக்கிறதில்லை. அவ்விதையை களஞ்சியத்திலோ அறையிலோ வைத்திருந்தால் அதிலிருந்து முளைக்குமோ? சிஷ்யன், முளைக்காது. குரு, அந்த விதையை ஒரு பாறையின் மேல் அல்லது ஜலமுள்ள கிணறு, குளம், நதி, சமுத்திரம் இவைகளில் போட்டால் முளைக்குமோ? சிஷ்யன், முளைக்காது. குரு, என்ன காரணம்? சிஷ்யன், விதைக்க ஏற்படுத்திய ஸ்தலம் அல்லாத வேறிடத்தில் போட்டதனால். குரு, அப்பொழுது விதைக்க வேண்டிய ஸ்தலம் அல்லாமல் வித்திட்டால் அது முளைக்கிறதில்லை. விதைக்க வேண்டிய ஸ்தலத்தில் வித்திட்டால் அது முளைத்து வளர அதிலிருந்து கதிர் உண்டாகிறது. ஆனால் அந்த கதிரை நீங்கள் நெற்கதிர் என்றோ வயலின் கதிர் என்றோ சொல்லுவது? சிஷ்யன், நெற்கதிர் என்றே சொல்லுவது. குரு, அந்த கதிர் வயலில் அல்லவா உண்டாயிற்று. நெற்கதிர் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்?
சிஷ்யன் அந்த வயலில் நெல் விதையை விதைக்கவில்லை என்றால் அந்த நெல் கதிர் உண்டாகிறதில்லை. அப்போது அந்த நெல் விதையிலிருந்து தான் கதிர் உண்டானது, அதனால் தான் நெற்கதிர் என்று சொல்ல காரணம். குரு, ஆனால் அந்த வயலினால் என்ன பிரயோஜனம்? சிஷ்யன், பயிர் செய்யும் பிரயோஜனம். குரு, அந்த விதையை வயலில் பயிர் செய்து கதிர் உண்டான போது அந்த கதிர் வயலின் கதிர் என்று சொல்லுகிறதற்கு இடம் உண்டோ? சிஷ்யன், இல்லை. குரு, ஆனால் எவ்விடமிருந்து உண்டாயிற்று என்று சொல்ல வேண்டும்? சிஷ்யன், வித்திலிருந்து. குரு, அப்பொழுது அந்த கதிரை பிரசவித்தது யார்? வயலோ வித்தோ? சிஷ்யன், வித்து. குரு, ஆனால் அந்த வித்தை விதைக்க வேண்டிய இடம் அல்லாத பக்கம் விதைத்தால் அது முளைப்பதில்லை. தவிர அந்த வயலை உழுது சமப்படுத்தி அதில் வித்திட்டால் சமமாகி தளர்ச்சியாக இருக்கும். சேற்றில் அவ்வித்து விழுந்து சேற்றில் சேர்ந்து தளர்ச்சி கொண்டு பருத்து வேறிறங்கி முளைக்கிறதற்கு சாத்தியப்படும். அப்போது அதற்கு யாதொரு தடையும் இல்லாமல் வளர்கிறது. அந்த ஸ்தலம் தளர்ச்சி இல்லாமல் போனால் சேறு இறுகி வித்து அடங்கி வேறிறங்கு அதற்கு முன்பு முளைக்கிறதற்கும் முடியாமல் கெட்டு போக இடம் உண்டாகிறது. அதனால் வித்து போட வேண்டிய ஸ்தலம் உழுது சமப்படுத்தி தளர்ச்சியா இருக்க வேண்டும். கர்ப்பம் உண்டானதென்றும் பிரசவித்ததென்றும் சொல்லுகிற வருகிற ஸ்திரீகளுக்குள்ள சமூக ஸ்தலமானது மேற்சொன்ன விதம் சுக்லம் என்கிற வித்தை விதைக்கவும் அதை முளைப்பிக்கவும் உள்ள ஸ்தலம் என்று எண்ணுங்கள். மற்ற யாதொரு இடத்தும் சுக்லமாகி வித்தை போட்டால் கர்ப்பம் உண்டாகுமா? சிஷ்யன், உண்டாகாது. குரு, காரணம்? சிஷ்யன், சுக்லமாகிய விதையை விதைக்க வேண்டிய ஸ்தலம் தவறி போட்டதனால். குரு, சுக்லமாகின்ற விதையை போட வேண்டிய ஸ்தலமாகிய வயலை தளர்ச்சி செய்கிறது தான் புணர்ச்சி. சம்யோகத்தினால் அந்த ஸ்தலம் தளர்ச்சியாகிறது. அப்போது 4ஆம் அத்தியாயத்தில் சொன்ன பிரகாரம் ஒட்டை வடிவத்தில் சுக்லம் சென்று விழுகிறது. தளர்ச்சியாய் இருக்கின்ற அந்த ஸ்தலம் அதற்கு சேர்க்கையாய் நின்று மொட்டை வடிவமாகி வித்து முளைத்து வருகிறது. அந்த ஸ்தலம் தளர்ச்சி ஆனதனால் தான் முன் சொன்ன வித்து பருத்து முளைக்க இடம் உண்டாயிற்று. அப்போது அந்த முட்டை பருத்து உப்பி முளைத்து நாளடைவில் பெரியதாய் மூப்படைந்த போது வெளியில் வருகிறது. அதுதான் சந்தானம். இப்பொழுது ஸ்திரீ பிரசவித்தாள் என்று சொல்வதற்கு இடம் உண்டோ? சிஷ்யன், இல்லை. குரு, ஏன்? சிஷ்யன், சுக்லத்திலிருந்து தான் உற்பவித்தது, சுக்லம் இல்லாவிடன் பிரசவிப்பதில்லை. குரு, ஆகையால் புருஷன் சுக்லத்தை தரிக்கின்றதுதான் கர்ப்பம். அது எப்படி என்றால் உடம்பாகிய புறத்தில் சுக்லத்தை நிறுத்துகிறது, அதாவது வெளியில் விடாமல் பத்திரம் செய்து விருத்தியாக்குகிறது. அதைத்தான் கர்ப்பம் தரித்தது என்று சொல்லப்படும். அந்தபடி செய்யாவிடல் சுக்லம் உண்டாகிய சந்தானம் உண்டாகுவதற்கு சாத்தியப்படுமா? சிஷ்யன், சாத்தியப்படாது. குரு, இப்பொழுது கர்ப்பம் தெரிகிறது யார்? சிஷ்யன், புருஷன். குரு, ஆனால் யார் பிரசவிக்கின்றது? சிஷ்யன், புருஷன். குரு, அந்த விதம் சொல்லப்படும் புருஷன் தரித்திருக்கின்ற கர்ப்பத்தை ஸ்ரீகள் என்று சொல்லப்பட்டவர்களது சம்யோக ஸ்தலமாகிய வித்தை விதைக்க வேண்டிய ஸ்தலத்தில் சம்போகம் செய்து தளர்ச்சியாக்கி அந்த தளர்ச்சியில் வித்தாக்கப்பட்ட சுக்லத்தை சேர்க்கிறான். அந்த சுக்லத்திலிருந்து மனுஷர் என்று அபிமானிக்கப்பட்டவராகிய பிரகிருத்தியாய் இருக்கின்ற ரூபத்தோடு கூடியவர் உத்பவிக்கிறார்கள். அதில் புருஷர் என்று சொல்லுகின்றவர்களில் அடங்கியிருக்கின்ற சுக்லத்திலிருந்து உத்பவித்ததால் புருஷ ரூபமும் ஸ்ரீ என்று சொல்லப்பட்டவர்கள் அடங்கியிருக்கின்ற சுக்லத்திலிருந்து உற்பவித்ததால் ஸ்ரீ ரூபமும் உண்டாகிறது. சிஷ்யன், சுவாமியே, ஸ்ரீக்கு சுக்லம் உண்டோ? உண்டானால் இது எப்படி கர்ப்ப பாத்திரத்தில் விழுகின்றது? குரு, ஸ்ரீக்கும் சுக்லம் உண்டு. ஸ்ரீக்கு சுக்லம் உற்பவித்து வருவதாகிய ஒரு வஸ்து அவர்களுக்கும் உண்டு. அதன் வழியே தான் அவர்களுக்கும் சுக்லம் வருகிறது. அந்த குழாய்க்கு கீழே கர்ப்ப பை கூடி மூடி பட்டு இருக்கிறது. அது சம்போக சமயத்தில் வாயு சக்தியினால் திறக்கப்படுகிறது. அது எவ்விதம் என்றால் ஒரு தோல் பந்திற்குள் காற்றை உட்செலுத்துவது போல சம்போக சமயத்தில் அந்த பை திறந்திருக்கிறது. அச்சமயத்தில் அதில் ரத்தம், நீர் முதலியவைகள் சென்று விழுந்து தளர்ச்சி ஆகின்றது. அதில் புருஷர் என்று சொல்லி வருகிறதோ அல்லது ஸ்திரீகள் என்று சொல்லி வருகிறதோ சுக்லம் மொட்டை வடிவமாக சென்று விழுந்து அது அந்த தளர்ச்சியிலிருந்து பெரிதாகி முதிர்ந்து உடைந்து வெளியில் கிளம்பி வருகிறது. அது ஸ்ரீ என்கிற ரூபமும் புருஷர் என்கிற ரூபம் உண்டாகிறது. சிஷ்யன், ஸ்ரீ சுக்லம் ஸ்ரீ ரூபம் என்றும் புருஷ சுக்லம் புருஷ ரூபம் என்றும் சொன்னீர் அல்லவா? அந்த ஸ்ரீ ரூபம் சிலது தகப்பனின் நிறமும் புருஷ ரூபம் சிலது தாயின் நிறமுமாக காணப்படுகின்றது. அது என்ன காரணம்? குரு, சம்போக சமயத்தில் புருஷன் ஸ்ரீயிடத்தில் அதிமோகத்துடன் ஏக விசாரமாயிருக்கிற சமயத்தில் சுக்லம் இலகினதால் அந்த ஸ்ரீயினுடைய ரூபம் அசுக்லத்தில் பிரதிபிம்பிக்கிறது. இதே மாதிரியாகத்தான் ஸ்ரீக்கும் புருஷனிடத்தில் அதிமோகத்துடன் ஏக விசாரமாயிருக்கிற சமயத்தில் சுக்லம் இலகினதால் அந்த புருஷனுடைய ரூபம் ஸ்ரீயனுடைய சுக்லத்திலும் பிரதிபிம்பிக்கிறது. அப்போது அநியோனியம் பிரதிபிம்பிக்கின்ற ரூபமாக ஜனிக்கின்றது. காரணம் விசாரம்தான் ரூபம். விசாரம் இல்லையானால் ரூபம் இல்லை. அந்த விசாரம்
மனசிலிருந்து உத்பவிக்கிறது. அந்த மனம்தான் சுக்லம். இந்த சுக்லத்தை கொண்டுதான் சிருஷ்டி. அந்த சிருஷ்டி தான் ரூபம். அந்த ரூபம் தான் விசாரம். இதனால் தான் நிறம் வித்தியாசமாக ஏற்பட்டது. அதற்கு திருஷ்டாந்தம் குதிரையை இணை சேர்க்கிறது. எப்படியென்றால், விசேஷமான ஒரு ஆண் குதிரையை பெண் குதிரையின் முன்னிலையில் நிறுத்தி அதன் பின் பெண் குதிரையுடைய கண்ணை கட்டி கோவேறு கழுதியை மேற்படி பெண் குதிரைக்கு தெரியாமல் அதனுடன் இணை சேர்த்து பிறகு கோவேறு கழுதியை அப்புறப்படுத்தி பெண் குதிரையுடைய கண்ணை அவிழ்த்து விடும்போது ஏற்கனவே முன் பார்த்த ஆண் குதிரையை தன் எதிரிலேயே பார்க்கிறது. அந்த சமயம் பெண் குதிரைக்கு இந்த எதிரில் நிற்கிற ஆண் குதிரை தான் தன்னோட சம்யோகம் செய்ததாக விசாரம் உண்டாகி அந்த விசாரத்தை அனுசரித்து மேற்படி ஆண் குதிரையை போன்று துல்லியமாக குட்டி உண்டாகிறது. ஆனால் உண்மையில் அந்த பெண் குதிரையோடு சேர்ந்தது கோவேறு கழுதை. அது தெரியாமல் அதன் முன்னிலையில் நிறுத்தியிருந்த ஆண் குதிரை தான் தன்னோடு சம்யோகம் செய்தது என்கிற விசாரத்தினால் அந்த விசாரத்திற்கு அனுசரித்து குட்டி உண்டானது. அதனால்தான் விசாரமாகும் ரூபம். ஆனால் அந்த சுக்லம் இலகும் போது எப்படி விசாரமோ அதை அனுசரித்து தான் உத்பவம் உண்டாகிறது என்று இதனால் நன்கு வெளியாகிறது. 6ஆம் அத்தியாயம் முற்றிற்று. ஓம். தொடரும். ஓம்.